குட்டி தங்கமே, ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த வேஷ்டியில. ஆனா ஏங்க சோகமா உட்காந்துருக்கீங்க? மனசே சரியில்லைங்க. நியூ உங்க ராசிக்கு நீங்க திருச்செந்தூர் போனா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால நானும் 500 கிலோமீட்டர் தாண்டி திருச்செந்தூர் முருகன் கோயில பார்க்கலான்னு வந்தேங்க. இங்க வந்தா செம கூட்டம். நானும் அந்த கியூல நின்று 6 மணி நேரம் கழிச்சு சாமியை பார்க்கலான்னு போனேன். சாமியை பார்க்க போக என்ட்ரன்ஸ் பீஸ் 10 ரூபான்னு சொன்னாங்க. அதை கொடுத்து உள்ள நானும் போனேன். அதுக்கப்புறம் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து தேங்காய் உடைச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க 100 ரூபாய் கேட்டாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அந்த அர்ச்சனை தட்டை என்கிட்டயே கொடுத்து உனக்கு அர்ச்சனை பண்ணி தர முடியாது, எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. நானும் எதுவும் பேசாம அந்த அர்ச்சனை தட்டை கையில வாங்கிட்டு சரி சாமி பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு சாமியை பார்த்தேன். சாமியை பார்த்துட்டு திருநீர் கேட்டேன். அதுக்கு அவங்க 20 ரூபா காசு கொடு, அப்பதான் திருநீர் தரும்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட அந்த 20 ரூபாய் இல்ல. நானும் கம்மனே அப்படியே வந்துட்டேன். 20 ரூபாய் கொடுத்தாதான் திருநீர் தருவன்னு சொல்றாங்க. 100 ரூபாய் கொடுத்தாதான் அர்ச்சனை தட்டை அர்ச்சனை பண்ணி தருவன்னு சொல்றாங்க. அதாங்க என்கிட்ட காசு இல்ல. நான் வந்து சோகமா உக்காந்துட்டேன். நானே மன நிம்மதியாக தானே கோயிலுக்கு வந்தேன். ஆனா இங்க வந்தா அதை விட மன நிம்மதி கெட்டு போகுதுங்க. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஏங்க குட்டி பாரியே, ஏங்க சோகமா இருக்கீங்க? அட அதை ஏங்க கேக்குறீங்க? இன்னும் 2 நாள்ல 2026 நியூ இயர் பிறக்க போது இல்லைங்க. அதனால என் ஃப்ரெண்டு எல்லாரும் எங்களை கூப்பிட்டு டே நியூ இயருக்கு என்னடா பார்ட்டி பண்ணலான்னு கேட்டானோ. மச்சான் டிஜே வைக்கணும்டா, ஒருத்துவான் மச்சான் பிரியாணிக்கு நின்னுடா, டேய் மச்சான் கேக்லாம் பயங்கரமா வாங்கி நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணணும்னு ஒருத்தவன் சொன்னான். சரி மச்சான் எல்லாமே பண்ணிடலாம், ஆளுக்கு எவ்வளோட காசு போடலான்னு கேட்டா ஒருத்தவன் சொல்றான் மச்சான் என்கிட்ட 5 ரூபா தான்டா இருக்கு. இன்னொருத்தன் சொல்றான் மச்சான் என்கிட்ட 3 ரூபா இருக்குடா. இன்னொருத்தன் மச்சான் என்கிட்ட 20 ரூபா இருக்குன்னு சொல்றான். டேய் இதெல்லாம் வச்சுக்கின்னு கேக்கே வாங்க முடியாது, எப்படா நியூ இயர் கொண்டாடுறதுன்னு கேட்டா மச்சான் இன்னும் 1/2 மணி நேரம் எப்படியே பேசிட்டே இரு, மணி 9 ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சாப்பிட போயிடலாம், இதோட இது முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. அதாங்க ஒரே சோகமா போயிடுச்சு. இப்படி ஆசையை காட்டி இந்த மாதிரி பண்ணலாமாங்க? புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம? குட்டி தங்கமே, ஸ்கூல் முடிச்சுட்டு அழகா வீட்டுக்கு போறீங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? கிரிஞ்சு வீடியோ பண்ணிக்கிறீங்க தங்கமே, நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது. அதுக்கு நீங்க இப்பவே இன்னைக்கே மாத்திக்கணும்னா அது எந்த விஷயத்த மாத்திப்பீங்க? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. அது வாங்க, நான் நிறைய பால் குடிக்கிறேன், அதை மாத்திக்கணுங்க. ஏன்னா டெய்லியும் நான் அதிகமா பால் குடிக்கிறதுனால 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் உச்சா வந்துகிட்டே இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதனால இதுக்கப்புறம் பால் குடிக்கிறத விட போறேங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வரேன்ல, அப்போ ஸ்கூல்ல உக்காந்துருக்கும் போது தெரியாம டவுசர்ல உச்சா போயிடுறேன். அம்மா அந்த டவுசரை வீட்டுல துவைக்கும் போது டேய் மோனே இன்னைக்கும் நீ டவுசர்லயே உச்சா போயிட்டியா, நீ ஒரு மூச்சா கூட்டடான்னு சொல்லிட்டு என்ன வெறுப்பேத்துறாங்க. அதனாலே இதுக்கப்புறம் நான் பால் குடிக்கிறதே விட்டுற போறேங்க. சரிங்க, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லபடியா போவோம்னு சொல்லிட்டு உங்க சார்பா நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம நிலா கிட்ஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.